காவேரி வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க மாமாவும் சரிம்மா நான் விஜய்க்கு தெரியாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை மாமா அவங்க வீட்டில் எதோ பிரச்சனை தெரியும்ல அதனால தான் அப்படின்னாலும் சரிம்மா ஓகேம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே வந்து காவேரி அவங்க மாமா வந்து குமரன் அதுக்கப்புறம் பாட்டி எல்லாருமே வந்து ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போனோன்னா இங்கே அழுதபடி இருக்காங்க. அவங்க அம்மா சாரதா பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு. இங்கே பாருடி இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னோன்னே உள்ளே வந்து அவங்க வீட்டு உள்ளேயே வந்து உட்காந்துட்டு செம்மையாக அமக்கலம் பண்ணிகிட்ருக்காரு பசுபதி. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி தான் வருவேன், ஏன்னா இது என் வீடு, ஆமாம் என் அப்பா வீடு, அதனால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அவங்க பொண்ணும். அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. இங்கே பாரு இது எங்கள் வீடு, மரியாதை இங்கேருந்து போயிடு, அப்படி நடக்கிறதே வேறு, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அவ்வளோதான் உன் பேரில் அப்படின்ற மாதிரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இது என் வீடு, நான் இதுக்கேற்ற பத்திரம் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு காட்டுறாரு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இது என்னது அப்படின்னோன்னா, அது எனக்கு தெரியாது அந்த பத்திரத்தை பற்றிலாம், இது என்னோடய வீடு, நான் இங்கே தான் இருப்பேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம குமரன் என்ன பண்ணுறாரு, போய் சட்டையை பிடிக்கிறாரு. உடனே பசுபதியோட சட்டையே அவ்வளோதான் சொல்லிட்டேன், மரியாதை வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு சமைய திட்டுறாரு. ஆனால் பசுபதி அதுக்கு வந்து அசரவே மாட்டேங்கிறாரு. ஆளுங்களாம் கூப்பிட்டு குமரன் அடிக்க வைக்கிறாரு. அடுத்து பயங்கரமாக ஃபைட் ஆகுது. குமரன் எல்லாரையும் அடிச்சு போட்டு பசுபதி அடிக்க வராரு. பசுபதி கொஞ்சம் பயந்தே போயிடுறாரு. அடுத்து வந்து மறுபடியும் அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து பசுபதியை வந்து காப்பாற்றிடுறாங்க. அடுத்து பசுபதி சொல்கிறாரு, இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன் அப்படின்றாரு. ஊர்லாம் கூட்டுறாங்க. எல்லாருமே வந்து கேள்வி கேட்குறாங்க பசுபதியை. ஆனால் பசுபதி அசந்தே கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் இங்கே தான் இருப்பேன், இது என்னோடய வீடு, எனக்கு எப்போவும் வந்து உங்கள் வீட்டில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து எழுதி கொடுத்துட்டான் அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டுருக்காரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே வந்து பசுபதி வந்து போகிற வரைக்கும் வேறு வழியே கிடையாது, அத்தை வீட்டில் தான் தங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வீட்டில் வந்து தங்குறாங்க. பசுபதி மேலே வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க நம்ம காவேரி. எந்த சூழ்நிலை அங்கேயும் இங்கே அலைஞ்சிட்டு இருக்காங்க காவேரி. ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுறாங்க. அப்படியே போய் ஒரு பக்கம் உட்காந்துடுறாங்க. காவேரி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க வீட்டில். என்னடி ஆச்சு உனக்கு? இல்லைம்மா நான் போயிட்டு வந்தல, அதான் டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல தண்ணி கொடுன்னு சொல்லி தண்ணி கொடுக்குறாங்க. இப்போ என்ன கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு வந்து அதுக்குள்ளேயுமே வயசு பண்ணி இவ்வளோ டயர்ட் ஆகிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்நேரம் விஜய் இருந்தாருன்னா என்னை எப்படி பார்த்துப்பாரு, நான் வேறு அவருக்கு தெரியாமல் இங்கே வந்திருக்கேன், குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவரால் தாங்கிக்கவே முடியாது, நான் வேறு இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பயப்படுறாங்க காவேரி. அடுத்து வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, எப்படியாவது அந்த பசுபதியை துரத்தியே ஆகணும், வேறு வழியே கிடையாது, அது துரத்துக்கு என்ன பண்ணுவோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே ஒரே பிரச்சனையாக இருக்காங்க. என்ன பண்ண தெரியாமல் எல்லோரும் அவங்க அம்மா எல்லாருமே அழுகிறாங்க. அவங்களுக்கு சமாதானம் காவேரி சொல்லிகிட்ருக்காங்க. எங்கள் காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க டைமை. விஜய் வந்து கால் பண்ணுவாரேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் வந்து ஃபோனே பண்ணலை. அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் ஏன் ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்னால் நம்மளுக்கு டைம் கொடுத்தாரு, அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நினைக்கிறார் போட்டிருக்கு, நல்ல காலம் அவர் ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் கால் பண்ணிடுறாரு. ஐயோ விஜய் ஃபோன் பண்ணுறாரு, அவர்கிட்ட எப்படி மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபோன் பண்ணால் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்டே சொல்லிடுறாங்க காவேரி. அடுத்து வந்து விஜய் நினைப்பாவே காவேரிக்கு இருக்குது. விஜய் வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கினது, அவங்ககிட்ட பேசுனது, 2 நாள் டைம் கேட்டது, அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க காவேரி. விஜய் ஞாபகமாகவே இருக்குது. இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் என்னால் விஜய் இல்லாமல் இருக்க முடியல, ஆனால் நான் வந்து ஜம்பமாக விஜய்கிட்ட இதுக்கப்புறம் வந்து இருக்க வேணாம், நம்ம இப்போ ஒன்றா சொல்கிறேன், ஆனால் விஜய் இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா, இவங்க எல்லோரும் இருந்து கூட என் மனசு ஏன் விஜயே தேடுது, அப்போது எனக்கு விஜய் தானே எல்லாமே எனக்கு ஏன் தோணுது, இந்த நிமிஷம் விஜய் என் பக்கத்தில் இருக்கணும், எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது, ஆனால் அவரை நான் வர வைக்க மாட்டேங்கிறேன், நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக அழகிறாங்க. அவங்க பாப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா இல்லாதது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தியா பாப்பா. குழந்தைகிட்ட விஜயை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ அவங்க அத்தை வராங்க. காவேரியோட வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை தான் நானும் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. எல்லோரும் இப்படி சொன்னோன்னா காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல்